என்னங்க பேசுறீங்க? ருத்ரா யாரு, எப்படிப்பட்டவன்னு மறந்துட்டீங்களா? அவ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்கா, அதனால நாம என்னெல்லாம் அனுபவிச்சோங்கிறத மறந்துட்டீங்களா? இதெல்லாம் ரூபவதி பண்ணிருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நாம இருக்கோங்கிறத தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ நம்மள சும்மாவே விட மாட்டா. அவ நம்மள நெருங்கி வரதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். விக்ரம், விக்ரம், விக்ரம் என்னாச்சு? எதுக்கு இப்படி சிரிக்கிற? விக்ரம், விக்ரம், இல்ல, அவளுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு சொன்னீங்களே, அதான் அத கேட்டுதான் சிரிப்பு வந்துருச்சு. அந்த ருத்ராவை பத்தி உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவளெல்லாம் அவ்வளோ அசால்ட்டாலாம் நினைச்சுக்க கூடாதுமா. நான் கூட அவளை பின்னாடி இருந்துதான் பழி வாங்கணும்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆஹா, அவளெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுமா. நேருக்கு நேர் அவ கண்ணு முன்னாடி நான் தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம்னு அவ கண்ணு முன்னாடி நின்னு சொல்லி பழி வாங்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்னால ஈஸியா அவளை எதுவும் பண்ண முடியாதுதான். ஏன்னா எங்களோட நினைப்புல பாதிதான் அந்த ருத்ராவை பழி வாங்கறதுல இருக்கு. மீதி எல்லாம் உன்னை பத்தின கவலை தானே இருக்கு. அப்படி ஒருவேளை அவளை பழி வாங்கணும்னா அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னால மட்டும்தான் முடியும்.